அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இந்த ஒரு வீடு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து காட்டியிருப்பேன் இந்த வீட்டை. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்டிங் பண்ணேன் அம்மா காலமானதுக்கப்புறமா. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் மாடி ஃபுல்லாக வந்து வாடகைக்கு தான் விட போகிறேன். ஸோ இதில் வந்து யாருக்கு வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஆலோசனை பண்ணேன். அப்போது எங்கள் அம்மா நல்லா இருக்கும்போதே அப்போ வந்து இதை வந்து சின்ன பையனுக்கு வந்து பெரிய பையனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கு அப்போவே வந்து உயில் எழுதிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பெரிய பையனுக்கு கொடுத்துட்டோம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் வந்து உங்களுக்கு மேலே இந்த ரூஃப் மாதிரிலாம் கிடையாது. இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு விண்டோ, இது வெயிலில் காஞ்சி உங்களுக்கு சீக்கிரமாக செத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி அங்கங்கே பட்டு உங்களுக்கு அங்கங்கே ஊறுது, உள்ளுக்குள்ளே லீக் ஆகுது. சரி, அதனால் இது ரூஃப் போட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை அப்படின்னு இதுக்கு ரூஃப் போட்டாச்சு. ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பெயிண்டிங்கு வீட்டுக்கு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரிஷ்மா நிறுத்தி வச்சுருந்தேன் ரொம்ப நேரமாக. இப்போ ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து விட்டுக்கலாம். இன்னும் இந்த இடம் வந்து மண்ணாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா கொஞ்சம் சிமெண்ட்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மண் படாமல் உள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே அப்படியே மண் சேருது. ஸோ இந்த படிக்கட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் பெயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏஷியன் பெயிண்டில், அதை ஃபுல்லாக லாஸ்ட்டாக அடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே விட்டோம் இதை. அதனால தான் இந்த சிந்தனை பெயிண்ட்லாம் கூட துடைக்கல. ஸோ இந்த கை கம்பிங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே வந்து தின்னர் போட்டு அதில் தொடச்சிட்டாங்க அப்படின்னா பலன்னு ஆகிடும். ஸோ கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இந்த ஒரு மெயின் விண்டோக்கு உங்களுக்கு வார்னிஷ் அடிக்கிறதுக்காக விட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் கோட் கொடுத்தாங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக தனியாக ஒரு கேட்டும் வந்து நாங்கள் பண்ணி போட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு. இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஏசி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நிற்காது இதில், ஏன்னா இந்த ஹால் பெருசுன்றதுனால. அன்டில் அதர்வைஸ் இப்போ இந்த ஒரு ரூஃப் இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்லாம் போடலாம். இன்னும் வந்து போடுறதுக்கான பாயிண்ட் எல்லாம் இருக்குது, இன்னும் வந்து போடாமல் வச்சுருக்கு. ரொம்ப வருஷமாக போடல இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் அப்போ பிளான் பண்ணோம். ஸோ இதை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிவி போட்டு இந்த இடத்துல சோஃபா போட்டு இந்த ஒரு ஹாலை வந்து லிவிங்காக வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்குள்ளார வந்தாங்க அப்படின்னா இதை வந்து டைனிங்காக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அப்போ நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த பிளானில் கொஞ்சம் சொதப்பல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ நாங்கள் போட்ட பிளான் வந்து அப்படி தான். இந்த இடத்துல டைனிங் இருந்தது. இப்போ இந்த டைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த பால்கனி வந்து குரங்குங்க சேட்டை ரொம்ப அதிகம். அதனால் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து யூபிவிசியில் வந்து விண்டோ போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யூபிவிசியில் ஃபுல்லாக இங்கே விண்டோ போட்டு ஸ்லைடிங் டோர்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல காற்று நல்லா வசதி வரணும். அவருக்கு இந்த பக்கமும் வந்து காற்று வரணும், அங்கே இருக்கு பாருங்கள், அங்கேருந்தும் காற்று வரணும். ஸோ இன்னொன்று இந்த பக்கம் போர்ட்டிக்கோ இருக்குது. ஸோ இதுலேருந்தும் அவருக்கு காற்று வரணும். எல்லா டோரும் திறந்து வச்சுப்பார். ஸோ அதனால் அவருக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி காற்று சுற்றி அடிச்சுன்னா வீட்டுக்குள்ளே காற்று வசதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பால்கனி வச்சுது. இது 1 இங்கே, 2வது இங்கே, 3வது இங்கே, 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால்கனி தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரூஃப் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. இந்த விண்டோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய செத்து போச்சு. இதை அங்கே அப்பப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப தலைவலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லீக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட பெயிண்டிங் கொடுத்தோம். அவர் ரூஃபில் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சுட்டு போய் மொத்தம் நாஸ்தி பண்ணிட்டார். இப்போ ஃபுல்லாக தின்னர் போட்டு துடைக்க சொல்லியிருக்கேன். வாங்க அப்படியே இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூமு, 2 டாய்லெட்டு. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லிவிங் இருக்குது இல்லைங்களா, லிவிங்லேருந்து அப்படியே டைரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு எல்லாம் புதுசாக மாற்றி ப்ளம்பிங்லேருந்து மொத்தமாக வந்து புதுசாக மாற்றிருக்கு. அடுத்தது இந்த ரூமு இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் மூவ் பண்ணல. இதெல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ண வேண்டிய ஐட்டம் இது வீட்டில் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இங்கே பரணை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பரணை கொடுத்தோம். முன்னாடி வந்து இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வுட் ஒர்க்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே விட்டாச்சு. இது இன்னும் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. அதுவும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு ஒர்த்தும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த ஒரு பெட்ரூம் பார்த்தோம். 2வது பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இருந்ததுனால இங்கேயே வந்து
ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து கொடுத்துருந்தோம். இங்கே பெட்ரூம் வந்து லாக்கில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், சின்ன பெட்ரூம் தான். நம்மளுக்கு இங்கே பால்கனி மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஏரியாவும் இங்கேயே கொடுத்துருக்கு. காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோ சூப்பராக இருக்கும். இங்கேயே வந்து அப்போ நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏசி என்னோடய பாஸ்கெட்டை கேட்டு வாங்கின்னு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன், வோல்டாஸ்து. ஸோ இது நம்மளுக்கு கிச்சனு. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோர் ரூமு, இது வந்து பூஜை ரூமு. ஸோ மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு இது வச்சுருக்கேன் நான். இங்கே நிறைய டாய்லெட்டுக்கு மேலே லோ ரூஃப் போட்டு அந்த இடத்த வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்ணுது. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலூருக்கு எல்லாம் மூவ் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூமுக்கு இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துட்டு இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 3வது பெட்ரூம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருங்க. ஸோ இது ஃபுல்லாக ப்ளம்பிங் எல்லாம் புதுசாக பண்ணி டாய்லெட் சீட்லேருந்து எல்லாமே புதுசாக மாட்டி ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த பக்கம் ஒரு பால்கனி வந்து நம்மளுக்கு இருக்குது. இன்னும் இந்த பக்கம் படிக்கட்டு கொஞ்சம் பூச வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணது வேறு, அதுக்கப்புறமா அந்த படிக்கட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். இன்னும் இது ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஒரு பசங்களுக்கும் நம்ம நல்லா இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் ஒரு பசங்களுக்கு ஒரு வீடு அவங்களுக்கு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு நம்மளை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க அவனுங்க பாட்டு அவனுக்கு வேலையை பார்ப்பானுங்க. எனக்குன்னு கொஞ்சம் வச்சுருக்கேன். பசங்களுக்குன்னு தேவையானதை அவங்களுக்கு இப்போவே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பால்கனி. இது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஒயிட் அண்ட் இந்த கலர் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி பாருங்கள் மேலேருந்து கொட்டினது அப்படியே ஃபுல்லாக கலராக ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக மேட் போட்டு ஃபுல்லாக ஒரே கோட்டு வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். இதுக்கு வந்து மேட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக விற்கிது. ஸோ இந்த ஒரு வீடு 2008 கட்டின வீடு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உப்பு தண்ணி இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே இருக்கிற பல வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்க்ராப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டேமேஜ், பில்லர்லாம் டேமேஜ் வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரியான தண்ணி கொண்ட ஏரியா இது. நாங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி இது ஃபுல்லாகவே வந்து நல்ல தண்ணி போட்டு கட்டினதுனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இன்னமும் வந்து இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட் டைம் வந்து பெயிண்ட் அடிக்கிறேன். கடந்த 17 வருஷத்தில் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அம்மா தவறினதுக்கப்புறமா இந்த வீடை ஃபுல்லாக வந்து நம்ம ரெனோவேட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளானில். ஸோ இது ஒரு ப்ரொமோஷன் கூட வச்சுக்கலாமே. என்னோட இந்த ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது திருப்பெரும்புதூரில். யாராவது ஏன்னா ஒரு கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோ.